மோடி பயப்படுகிறார் இன்னும் திருமா சார் சொல்லியிருக்காரு. இப்போ 40 வருவதே பெருசாக இருக்குன்றாங்க. இப்போ அவர் தான் சொன்னார், நான் 15 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறோம்னாரு. அமித்ஷாவுக்கு மோடிக்கும் குழப்பமா? இஸ்லாமியர்கள் யார்? இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே. ஒருவேளை பிஜேபி வந்தால் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிப்பார்கள். உண்மையில இங்க சமூக நீதி உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கா? நான் தான் தமிழர் கையில் ஏன் சீமாங்க போனேன்? அரசியல் அதிகாரம் அனைத்துக்குமே தீர்வுன்றார். தமிழ்நாடு 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 சொல்ல மானக்கேடு இல்லையா? கோயில் கும்பிட விட மாட்டேன், உனக்கு செருப்பு போட்டு போட விட மாட்டேன். இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல பொதுவான ஒரு இது சொல்லுங்க, சுடுகாடு இருக்கு சொல்லுங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தில் விசிகா கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் சங்க தமிழன சந்திப்பும் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்திய கூட்டணி பார்த்து மோடி பயப்படுகிறார் இன்னும் திருமா சார் சொல்லியிருக்கார். உண்மையில அவர் பயப்படுறாரா சார்? ரொம்ப பயந்து போயிருக்கிறாரு. எந்த அடிப்படையில் சார்? எந்த அடிப்படையிலையா? இப்போ அது தேர்தல் இப்போ ஓரளவுக்கு சவுத் இந்தியாவில் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? இப்போ நீங்களே சொல்லுங்கள், அவர் பயந்து போயிருக்காரா இல்லையான்றத நான் உங்களுக்கு தரவோடு சொல்கிறேன். சும்மா போன போக்கில் அடித்தோம்னா அது சரியாக இருக்காது. இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு, குறிப்பாக சவுத் இந்தியாவில். ஆமாம், நார்த் இந்தியாவில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், மொத்தம் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் 131 தொகுதி இருக்குது. ஆமாம், சரிங்களா? தமிழ்நாட்டில் 39 + 1 40. கேரளா 25. அதை விடுங்க, அது அப்புறம் வருவோம். முதல்ல தமிழ்நாட்டில் எத்தனை வருவாங்க? என்ன சார் எத்தனை வருவாங்க, எத்தனை சீட்டு வருவாங்க, நீங்களே சொல்லுங்கள் சார். கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்தோன்னா 5 தொகுதி வரும்ன்ட்டு சொல்கிறாங்க சார். நான் சொல்கிறேன், ஒரு சீட்டு கூட வராதுன்னு. ஒரு சீட்டு கூட வருவதற்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? அதே மாதிரி கேரளாவில் 20, நீங்களே சொல்லுங்கள். கர்நாடகாவில் 28 சொல்லுங்கள். ஆந்திராவில் 25, தெலுங்காவில் 17, லட்சத்தீவில் 1, ஆக மொத்தம் 131 தொகுதியில் எனக்கு தெரிய கருத்து கணிப்பு மட்டுமல்ல, உண்மை நிலவரம் என்ன வரும்னா ஒரு 15 to 20 சீட்டு தான் பிஜேபி கூட்டணி வரும். பிஜேபி இல்லை, பிஜேபி கூட்டணி. சரி சார். 2019 அடுத்து நான் வருகிறேன், அப்புறம் பேசுறேன். 2019 கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க. இப்போ கடந்த காலத்தில் வந்து நாங்கள் ஆட்சியே பிடிப்போம்னாங்க, ரோட் ஷோலாம் காட்டி. நமது பாரத பிரதமர் என்ன சொன்னார், நாங்கள் வந்து லோட்டஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு? இப்போ யார் இப்போ ஆட்சியில் யார் இருக்கா? காங்கிரஸ் இருக்கு. எப்படி காங்கிரஸ் வந்துச்சு? என்ன சார்? அவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் உறுதியாக வந்து விடுவோம், பிஜேபி வெற்றி பெற்று விடும், நாங்கள் ரோட் ஷோ காட்டுறோம். அது மட்டும் அல்லாமல் நாங்கள் வந்து பல விஷயங்கள் செய்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடே நாங்கள் வந்து எடுத்துருவோம் ஜெயித்து வந்தால். சொன்னாங்களா சொல்லலையா? ஆமாம், சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்க. அவர் ஏன் வரல, ஏன் வெற்றி பெறவில்லை? சார், கர்நாடகா பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறி மாறி வர கூடிய சார். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கர்நாடகாவில் மாறி மாறி. கேரளா தான் இந்த வாட்டி மாறிச்சு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் 2015-16 அப்படி கொஞ்சம் மாறிச்சு. அதுக்கு முன்னே 91 வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டு இருந்தது. அது முடிஞ்சா? ஆமா. ஆக மொத்தம் என்னுடைய கருத்து கணிப்பு மட்டுமல்ல, எங்க தலைவருடைய கருத்து கணிப்பு மட்டுமல்ல, பொதுவான மக்களுடைய கருத்து கணிப்பு. அவங்க சொன்னாங்க ஆரம்பத்தில் நாங்கள் வந்து 400 சீட்டு வந்துடும் நாங்க. சொன்னாங்களா சொல்லலையா? பிஜேபி, நீங்க ஒரு பத்திரிக்கையாளர் நிச்சயம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அதே கட்சி, அதே பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு எத்தனை 5 பிரதமர் வருவாங்க ஊருக்கு. எப்படி இது எப்படி இருக்கு? முதல்ல வந்து யாருமே வரமாட்டாங்க, 400 சீட்டு நாங்களே வருவோம்னு சொன்ன மோடி அவர்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், அவங்களுக்கு வந்து அந்த சைடில் வந்து 5 பிரதமர் வருவாங்களா? அப்போ என்னன்னா ஏற்றுக்கிறீங்களா? அப்போ மறைமுகமா அவங்க 5 வர்றாங்க, 6 வர்றாங்க, 10 வர்றாங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் 400 வருவோம்னு. ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் நீங்களே பயந்து போய் அதை பேசுறீங்க. சரி சார், அவர் வந்து இந்திய கூட்டணியில ஒற்றுமை கிடையாது, முரண்பாடோடு இருக்கு. அதனால அப்படி வந்தா அப்படி வரும். பன்முகத்தன்மை உடையது இந்தியா, பன்முகத்தன்மை, சரிங்களா? அந்த பன்முகத்தன்மையில நிச்சயமாக பல பிரதமர் இருந்துட்டு போறாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல என்ன இருக்கு? ஒரே ஆளுதான் இருக்குன்னு சர்வாதிகாரமா இந்தியா? அப்படி இல்லை. இந்தியாவோட ஜனநாயகமே பல நாடுகள், பல மாநிலங்கள், பல மொழி பேசுவோர் இருந்தாலும் கூட எல்லாம் நம்ம இந்தியன்ற ஒரு பெருமையில இருக்கிறோம். ஆனா இந்தியாவுக்கு பல பிரதமர் இருந்துட்டு போறாங்க. அடுத்து நான் வர்றேன் உங்க விஷயத்துக்கு வரேன். சரி சார், தலைவர் கேட்டீங்களா? தலைவர் வந்து நீங்க எந்த கூட்டணி சார்?
நான் நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் முடிக்கல. நீ அதுக்கு ஜம்ப் பண்றீங்க, அடுத்ததுக்கு வரீங்க. நீங்க என்ன கேட்டீங்க? உங்க தலைவர் வந்து மோடியை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கிற இந்திய கூட்டணின்னு சொன்னீங்கல்ல. சவுத் இந்தியா தான் முடிச்சேன். நான் வந்து நார்த் இந்தியாவுக்குள்ள வரல. நார்த் இந்தியால உங்களுக்கு தெரியுமா, உத்தரப்பிரதேசல 80 உங்களுக்கு அங்கதான் வந்து நல்லா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இதுனா உத்தரப்பிரதேஷ். கடந்த முறை வந்து நீங்க வந்து 73 வந்திருக்கீங்க 2014, 64 2019 வந்திருக்கிறீங்க. டீடைல் சூப்பரா வச்சிருக்கிறீங்க. இப்ப அங்க என்ன தெரியுமா சிக்கல்? இப்ப நிகழ்காலத்துல அங்க வந்து இந்த ராமர் கோயில்னு ஒரு கோயில் கட்டினாங்க தெரியுமில்ல? அந்த தொகுதி பேர் வந்து பைசாபாத் தொகுதி. அந்த தொகுதியில வந்து இப்ப அங்க ஒரு தலித்தை நிப்பாட்டி இருக்கிறாங்க. தலித்த, ஏன்னா இங்க தலித்து மக்கள் அதிகமா இருக்கிறனால அந்த ஓட்டுக்கள்லாம் வாங்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. ஒரு இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் கூட ஒரு பொதுத்தொகுதியில் தலித்து நிறுத்து நெருக்கடியான சூழ்நிலையில் இப்ப உத்தரப்பிரதேசல ஒரு தலித்தை நிப்பாட்டி இருக்கிறாங்க. ரைட்டா? யார் சேர்ந்து நிப்பாட்டி இருக்கிறா? காங்கிரஸ், சமஸ்வாதி பார்ட்டியும் சேர்ந்து நிப்பாட்டி இருக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையில அங்கேயே இப்போ ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், ரூபாலோ அப்படின்ற ஒரு மினிஸ்டர் வந்து அங்க இருக்கிற சத்திரியர்கள், அந்த மாநிலங்களில் இருக்கிற சத்திரிய தர்மத்தை சார்ந்த இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ராஜ கரெக்டாக சொன்னீங்களே, அவங்கள பார்த்து மிக மிக இழிவாக, மிக கேவலமாக, அதை நான் பொதுத்தளத்தில் சொல்ல முடியாது, சொல்லிவிட்டாங்க. அங்க வந்து எல்லா இடத்துலையும் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் எல்லா இடத்துலையும் பயங்கரமான ஸ்ட்ரைக் மாதிரி நடத்துறாங்க. மன்னிப்பு கேளு, கட்சியை விட்டு அவரை எழுங்க அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இவங்க எதிர்பார்த்த ஓட்டு பூரா இவங்க ஓட்டு தான். இப்ப நீங்க சொன்னீங்க பத்தி அவங்க ஓட்டு தான். இப்ப அது பூராமே எங்கிட்டு பாயுதுன்னா, இந்த பக்கத்து வந்து இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுக்கு இல்ல, மோடி மேல ஒரு எதிர்ப்பு அலை வந்து உருவாகி இருக்கிறது அப்படின்றத இப்ப இருக்கிற செய்தி. அந்த செய்தியில இப்ப நீங்க சொன்ன மாதிரி 80ல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஆரம்பத்தில் 64 வந்து நீங்க இப்ப 40 வருவதே பெருசா இருக்குன்றாங்க. மத்திய பிரதேஷ் அங்க 29, அங்க என்ன பொசிஷன்? மகாராஷ்டிரா 48க்கு என்ன பொசிஷன்? மகாராஷ்டிரா உங்களுக்கு தெரியும். இப்ப மகாராஷ்டிரால பிஜேபிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமா நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். அங்க எப்படி இருக்கு? குஜராத், ரைட், அதை நான் இப்போ சொல்ல முடியாது. குஜராத்ல 26 இருக்கு. 26ல 26 வர முடியாது பழைய மாதிரிலாம். இப்ப குஜராத்லயும் பெரிய அங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த ராஜபுத்திரருடைய பிரச்சனை. அப்ப குஜராத்லயே அங்க வந்து ஒரு 15 தாண்டுமா, அங்கதான் மேக்சிமம் வர போறீங்க. அப்ப அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கனால சரி இங்க வாங்க. வெஸ்ட் பெங்கால் 42 சொல்லுங்க. சரி. ராஜஸ்தான் 25 கேட்டீங்க. பஞ்சாப் 13 சொல்லுங்க. சரி சரி. பீகார் 40க்கு சொல்லுங்க. சரி சரி. வெஸ்ட் பெங்கால் எப்படி இருக்கு? வெஸ்ட் பெங்கால் சூப்பரா இருக்குது. யாருக்கு? இந்தியா கூட்டணிக்கு இருக்குது. அங்க காங்கிரஸ் கூட்டணியில இருக்க எதிர்ப்பா இருக்கா? அதாவது காங்கிரஸ், இந்தியா கூட்டணி, ஏன் நீங்க காங்கிரஸ் கிட்ட போறீங்க? இந்தியா கூட்டணியில அந்த வெஸ்ட் பெங்காலுடைய அந்த அம்மா சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்கல்ல, நேர இந்தியா கூட்டணினா காங்கிரஸ் மட்டுமல்ல, ஏறக்குறை 26 கட்சி விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து அங்க இருப்பதுதான் இந்தியா என்ற கூட்டணி. வருகின்ற கள நிலவரத்தை பொறுத்து, ஏன்னா தனி இந்தியா கூட்டணி 2 நிக்கிறதுனால பாஜகவுக்கு அங்க சாதகமான இது இருக்குன்றாங்களே சார். அப்படிலாம் இல்லை. ஏன்னா போன தவிர 18 இடங்களை ஜெயிச்சாங்க, 42ல இந்த வாட்டி 25க்கு மேல ஜெயிப்பாங்கன்றாங்களே. இப்ப பத்திரிகையில வந்து பல இது வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல அவங்க தனிப்பெரும்பான்மையில வந்த கட்சிங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த முறை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை என்னன்னு சொல்ல, இன்னும் கேட்டுக்க, இன்னமும் சொல்ல போனா நான் ஓப்பனா பேசக்கூடிய ஆள். இந்தியா கூட்டணியில் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒற்றுமை மட்டும் இருந்துச்சுன்னா நான் உறுதியாக அடிச்சு சொல்ல முடியும். இப்போ இந்த கூட்டணிக்குள்ள சில குளறுபடிகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த இருக்கிற ஒன்று தான் இவங்களுக்கு பாசிட்டிவ், வேற எந்த பாசிட்டிவும் இல்லை. நல்லா கேட்டுக்கலேன். அங்கே வந்து இன்னும் இவங்க வந்து என்ன நினச்சிக்கிருக்காங்கன்னா, நம்ம வந்து ராமர் கோயில் கட்டிட்டேன், நல்லா இறை வழிபாடு பண்ணுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நானும் இறை வழிபாடு நம்பிக்கை உள்ளவங்க தான். ஆனால் நீங்கள் வெறும் ராமர் கோயில் கட்டினா மட்டுமே ஓட்டு போட்டுறது அந்த காலம். இப்போ உனக்கு கல்வி நீ கொடுக்குறியா, நீ மருத்துவம் கொடுக்குறியா, இல்லை வேறு அடிப்படை தேவை வேலையை கொடுக்குறியா, அதெல்லாம் பல கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ அவர் தான் சொன்னார், நான் 15 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறோம்னாரு. போட்டாரா? சொன்னார்ல. அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி இளைஞனுக்கு நான் வேலை கொடுப்பேன். இப்போ 10 வருஷம் ஆச்சு, 10 20 கோடி இளைஞனுக்கு வேலை கொடுக்க கேட்டால் போய் வடை சூடுன்றாங்க, இல்லாட்டினா வந்து போண்டா சூடுன்றாங்க. அப்போ யோசித்து பாருங்க, இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் டாலர் வேல்யூவையும் ரூபா வேல்யூவையும் நான் சமமாக்குவேன் சொன்னாரே, சொல்லலையா? சொன்னார்ல. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? அவர் வரும்போது 40-45 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 85 ரூபா போயிருச்சு. அவங்க சொன்ன எந்த வகையான அந்த உறுதிமொழியும் நடைமுறைப்படுத்தலை. ஒன்று செஞ்சாங்க, ராமர் கோயில் கட்டிட்டாங்க. இன்னொன்று வந்து காஷ்மீரை வந்து 370 எடுத்துட்டாங்க. இதை தவிர இந்த நாட்டிற்காக, இந்த மக்களுக்காக 10 ஆண்டுகளில் மோடி என்ன செய்தார் என்று நான் கேட்கவில்லை, பொதுமக்கள் கேட்குறாங்க கேள்வி.
கேள்வி மேல கேள்வி கேட்டதுமே அவங்க பயந்து போயிட்டாங்க. சரி. இன்னொன்னு ஐயா நான் நீங்க சொல்றேன் சொன்னீங்க வட இந்தியாவில் பொறுங்கய்யா, நான் சொல்லிக்கிறேன், அப்புறம் நீங்க பேசிட்டே இருக்க, நான் அமைதியாயிடுறேன். உள்ளேயே பெரிய குழப்பமா, அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் குழப்பமா, ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் குழப்பமா, பல சிக்கல்கள் வந்தனால தான் இப்போ அவங்களுடைய பிரச்சாரத்தை பாருங்களேன், ஃபுல்லாக வந்து கலவரத்தை தூண்டுவதை போல இஸ்லாமியர்கள் யார், இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே, அவங்களுக்கு எதிர்ப்பாக கலப்புறாங்க. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து இடஒதுக்கீடே எடுத்துருவோம், சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. அப்போ இது வந்து என்ன வருது, உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு சொல்ல முடியாமல் வெறும் இஸ்லாமியர் வெறுப்பு அரசியலை மட்டும் நீங்கள் காட்டுறீங்க. அது வந்து மக்கள் வந்து இப்போ விழிப்புணர்ச்சியாக இருக்காங்க. இப்போ நம்ம யூடியூப்லாம் வந்த பிறகு எல்லாரும் பார்க்குறாங்க, விவரமாக பார்க்குறாங்க. மக்கள் இப்போ ரொம்ப இதாக இருக்காங்க, விழிப்புணர்ச்சியாக. பாஜகவுடைய கொள்கை என்ன சார்? அவங்களுக்கு உடையது இந்துத்துவா. அவங்க எப்படியாவது ஜெயிக்கணும்ட்டு அவங்க வந்து முஸ்லிம் இது எடுக்கிறாங்க. நீங்க இது எடுக்கிறீங்கல்ல, நீங்க என்னது பாஜக வந்து இடஒதுக்கீடு எடுத்துருவாரு சொல்லுங்க. நாங்க எங்க சொன்னோம் அப்படிலாம் நான் சொன்னோமா? இல்ல உங்க இதுல நீங்க அப்படிதானே சொல்றீங்க. எப்படி இல்ல இடஒதுக்கீடே எடுத்துருவாரு, திருப்பி ஆட்சிக்கு வந்தா அரசியல் அமைப்பே இருக்காது, சர்வாதிகார இது வந்துரும் அப்படின்ட்டு நீங்க பிரச்சாரம் செய்றீங்க. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை இந்து ராஷ்டிரம் என்று அறிவித்து விடுவார்கள். ஏனென்றால் RSS உருவாகி இப்ப வருகின்ற 2025 100 ஆண்டு ஆகிறது. உலகத்திலே ஒரு அமைப்பு வந்து இவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்கிற ஒரே அமைப்பு இந்த அமைப்பு தான். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, 2025 நம்ம ஆட்சிக்கு வரணும், நம்ம கட்சி வரும்பொழுது இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக அறிவிக்க வேண்டும். அது டாக்டர் ஹெட்கவருடைய ஹோல்வார்க்குடைய தத்துவம், சவார்க்குடைய தத்துவம். அதற்காக அவர்கள் செயல்படுவார்கள், நிச்சயமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை சொல்லித்தராங்க மக்கள்கிட்ட. சரி சார், தமிழ்நாட்டில் நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்க சார்? ஏன் திடீர்னு ஜம்ப் ஆயிட்டீங்க? இல்ல இருங்க, தமிழ்நாட்டுல நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்க? அங்க இருந்து இல்ல அது முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஏத்துக்கிறீங்க? ஒருவேளை பிஜேபி வந்தால் இந்தியாவை இந்து ராஷ்டிரியமா அறிவிப்பார்கள். ஆகையால் பொதுமக்களே யார் ஓட்டு போடுங்க, ஓட்டு முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு, மத்ததுல விழிப்புணர்ச்சியா இருப்பாங்க. சரி வாங்க. சரி என்ன கேக்குறீங்க? தமிழகத்துல நீங்க எந்த கூட்டணியில இருக்கிறீங்க சார்? ஏன் அப்படி உங்களுக்கு திடீர்னு இந்த சந்தேகம்? இல்ல சந்தேகம் இதுன்ட்டு நீங்க எந்த கூட்டணியில இருக்கிறீங்க? என்ன இது உலகம் தெரிஞ்சது தானங்க, இது என்ன திடீர்னு? இல்ல உலகத்தை நீங்க சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரியலையா? இல்ல தெரியல, நீங்க தான் சொல்லுங்களேன். எனக்கு குழம்ப போய் இருக்கு சார். நீங்க தெரியவில்லை என்றால் இல்ல எனக்கு குழப்பமா இருக்கு சார். நெறியாளருக்கு விடுதலை சிறுத்தைகள் எந்த கூட்டணியில் இருக்கிறது என்று தெரியவில்லை என்றால், ஒன்று விதண்டவாதமான ஒரு கேள்வியை நீங்க இங்கு வைக்கலாம், இல்லை என்றால் ஏதாவது புதிய விளக்கம் நீங்கள் கொடுக்கலாம். என்ன விளக்கம் நீங்களே கொடுங்க. இல்ல நீங்க உங்க கட்சி நீங்க விசிக தமிழகத்தில் எந்த கூட்டணியில இருக்குது, நீங்க ஏன் உங்களுக்கு பேக்ல வாங்கிட்டே இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இல்ல தைரியமா சொல்லுங்க சார், நீங்க எந்த கூட்டணியில இருக்கிறீங்க? உலகம் தெரிஞ்சதாங்க. இல்ல அத உலகம் தெரிஞ்சு அத இப்ப தெரியுங்க. இல்ல நீ அதுதான் சொல்லுங்க சார். நீங்க அதையே சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இல்ல உங்களுக்கே தெரியல நீங்க எந்த கூட்டணியில இருக்கிறேன்ட்டு உங்களுக்கே தெரியல. ஏன்னா உலகத்துக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா தெரியாத? பொறுங்க அமைதியா இருங்க. 26 கட்சி இருக்கிறது இந்தியா கூட்டணி. அந்த இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அங்கம் வகிக்கிறது. சரிங்களா? அது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாம போச்சுன்னு எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ரைட்டா? மக்களுக்கு பூரா தெரியுது. எப்படி ஒரு நெறியாளர் நீங்க இப்ப வந்துட்டீங்க. இப்ப வந்துட்டீங்க, நீங்க இந்தியா கூட்டணியில இருக்கு, நீங்க இந்தியா கூட்டணியில இருக்கிறீங்க. இப்ப வந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அந்த கூட்டணியை எதிர்த்து நிக்கிறீங்களா? அப்பனா அங்க இந்திய கூட்டணி நீங்க இல்லையா? அதாவது நல்ல ஒன்று கேட்டுக்கிறீங்க, கூட்டணி என்பது என்ன அது உங்களுக்கு தெரியுமா? என்ன கூட்டணின்றது என்ன? எல்லா கொள்கைகளும் எல்லா சமரசமும் போயிட்டு நம்மளுக்கு கொள்கையை நம்மளுக்கு விட்டுட்டு கூட்டணி ஒருத்தர் எதிரியை தோக்கடிக்கணும்னா நம்ம கூட்டணி சேர்ந்து இதுன்ட்டு ஒரு இது. அது உங்க பார்வை, உங்க பார்வை. ரைட்டா? உங்க கண்ணாடி எவ்வளவு பவர்? என்ன சார் பவர் எவ்வளவுன்னு கேக்குறேன். 0.5. அது உங்க பவர். ரைட்டா? இப்ப நமக்கு இருக்கிறது ரீடிங் கிளாஸ், அது ஒரு பவர். அப்ப கண்ணாடி வந்து கண்ணுக்கு தகுந்த மாதிரி பவர் தானே இருக்கு. இப்ப நான் எங்களை பொறுத்த வரைக்கும், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும், மற்ற கட்சி பத்தி எங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து கூட்டணி வைத்தாலும் கூட கொள்கை சார்ந்த கூட்டணியாக தான் நாங்கள் வைப்போம், யார்கிட்ட வச்சாலும் சரி. ரைட்டுங்களா? அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சமூக நீதின்ற ஒரு கோட்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறதாக நம்பப்படுகிறது, நம்புகிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை அழித்தொழிக்க வேண்டும், பிஜேபி அடுத்து வரக்கூடாது, அது புரட்சி அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மட்டும் எதிரியாக இல்லை, இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்ற ஒரு கொள்கையில் நாங்கள் அங்கே இருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து சில இடங்களில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கலாம்,
சில இடங்களில் வந்து அவங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். அப்போ அதுக்கான நிற்காமல் இருக்க முடியாதுல்ல. இப்போ நீ எங்கே வரீங்கன்னு எனக்கு புரியுது. சில இடங்களில் வந்து நீ இந்தியா கூட்டணியிலேயே வந்து எதிர்த்து நீங்கள் நிற்கிறீங்க, அதான் கேட்க வர்றீங்க. ஆமா, அங்கே எங்களுக்கு வந்து அவங்க சீட்டு கொடுக்கல, நாங்கள் வந்து கேட்டோம். இல்ல உங்க பொதுவான எதிரி அழிக்கிறதுன்னா விட்டு கொடுத்துட்டு போலாம்ல. கர்நாடகால விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. ஆனா ஆந்திராலையும் கேரளா விட்டு கொடுக்கலையே. அது ஏன் ஆந்திராலையும் கேரளாலையும் விட்டு கொடுக்கலையே? இருக்கிற அந்த அமைப்பிட்ட நாங்கள் பேசணும், சரிங்களா? அவங்க வந்து கொடுப்பதற்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்க ஒரு மாநில கட்சியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய ஸ்ட்ராங்கை காட்டுவதற்கு அவங்க அங்கே விரும்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த இதில் கொடுக்கவில்லை என்பதற்காக நாங்கள் வந்து இதோட வந்து கூட்டணி நம்ம இது இருக்குது நம்ம நிற்காமல் அப்படின்னு போக முடியாதுல்ல, சரிங்களா? அப்போ எங்களுக்கு எங்கள் மக்கள் இருக்க எங்கள் மக்களுடைய அரசியலே எங்களுக்கு நான் மக்கள்கிட்ட அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் நிற்கிறோம். இதில் நிற்கவே கூடாதா? இல்லை சொல்லுங்கள். அப்படி தான் ஜனநாயகத்தில். சரி சார், இப்போ விசிகா தமிழகத்துல ஒரு கொள்கையை வச்சிருக்கு, கர்நாடகத்துல ஒரு கொள்கையை வச்சிருக்குது. ஏன் திருமா சாரே அது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் அவர் ப்ரூவ் பண்ணல, நீங்க முன்னாடி விட்டுட்டீங்க. இங்க வந்து இங்க தமிழகத்துக்கு காவேரி தண்ணி கொண்டு வர இது தமிழ் மக்களுடைய அடிப்படை. இது தஞ்சாவூர் அங்க போன உடனே அது அந்த மக்களுடைய பேச்சே வந்து கட் பண்ணி முன்னாடி நான் தான் இருந்தேன் அன்னைக்கு மீட்டிங் இன்டர்வியூ கொடுக்கும் போதே. அது என்னன்னு கேட்டுக்கிறேங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழக மாநில உரிமை ரொம்ப முக்கியம். எங்களுக்கு தண்ணி வேணும், ரைட்டா? அவன் ஊர்ல இருக்கிறேன், அவன் அவனுக்கு அப்படியே. நீங்க பாஜக காங்கிரஸ் மாதிரி போயிட்டீங்க. நான் பேச விடுங்க. அங்க ஒரு கோட்பாடு இருக்கலாம், இங்க ஒரு கோட்பாடு இருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு நியாயம், இவங்க ஒரு நியாயம்னு பேசலாம். ஆனா நீதினு ஒன்று இருக்குல்ல. தண்ணின்றது எல்லாருக்கும் பொதுவானதானே. என்ன அந்த ஆணையம் என்ன சொல்லுது? தமிழ்நாட்டுக்கான தண்ணியை நீங்க கொடுக்கணும் தானே சொல்லுது. அப்ப கொடுக்கறதுக்கு நாங்கள் போராடி தானே ஆகணும், போராடி கொண்டு தானே இருப்போம். இப்போ நாங்கள் வந்து வம்புக்கு போய் கேட்கல, தண்ணியை குடுறா, அப்போ நாங்கள் வம்பா இருக்கிறோம். அதை ஆணையமே யார், வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டே என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அந்த வாட்டரை கொடுங்க, காவேரி தண்ணியை கொடுங்க அப்படின்னு. கர்நாடகத்துக்கு போன உடனே நாங்க தமிழகத்துக்கு காவேரி தண்ணி தர மாட்டேன்னு அங்க போயிட்டு அப்படி பேசுவீங்க. எப்படி? இப்ப பாஜக காங்கிரஸ் மாதிரி நீங்க அங்கேயும் அப்படி போய் பேசுவீங்க. யார் பேசுனா? ஆமா, அப்படிதானே சொல்லியிருக்காரு. தவறான கருத்து. நீங்க முன்னாடியும் பின்னாடியும் வந்து கட் பண்ணி ஒட்டி போடப்பட்டது. எங்க தலைவர் வந்து மாநில உரிமையில தெளிவா இருக்கிறது. அது தமிழர்களுக்கான உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வர்றதுல வந்து மோடிக்கு பிறகு மேலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரி சார், நீங்க வந்து திமுக சமூக நீதி கட்சின்னு சொல்றீங்க. சமூக நீதின்ட்டு உண்மையில இங்க சமூக நீதி உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கா? ஏன் இல்லையா? இல்லையா? இல்ல, இருக்கிற டேட்டா பிரகாரம் பார்த்தா வட இந்தியாவை விட தமிழகத்தில் தான் ஆணவ கொலைகள் அதிகமா நடக்குதுன்று. அதுக்கு தடுக்கிறதுக்கு விசிக இது வரைக்கும் ஏதாவது முயற்சி எடுத்திருக்குதா? நீங்க அந்த கூட்டணியில திமுக கூட்டணியில இருக்கிறீங்க, முதல்வர் கிட்ட பேசி இருக்கிறீங்க, முதல்வர் கையில தான் அந்த போலீஸ் இது இருக்கு, அதுக்கான தடுக்க ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? முதல்ல நீங்கள் கேட்டது எல்லாமே தப்பானது. என்சிஆர்பி ரிப்போர்ட்டின் பிரகாரம், சரிங்களா, அதிகமாக சாதி வன்கொடுமைகள் நடப்பது, அதே மாதிரி ஆணவ படுகொலை நடப்பது. என்சிஆர்பி ரிப்போர்ட்டின் பிரகாரம் இந்தியாவில் சாதிய வன்கொடுமைகள் அதே நேரத்தில் ஆணவ படுகொலைகள் நடப்பது அதிகமாக நடப்பது எங்கவென்றால், நான் ரெக்கார்டு வச்சுருக்கேன், உங்களை ரெக்கார்டு சொல்கிறேன். எங்கே நடக்குதுன்னா அதிகமாக உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, மகாராஷ்டிரா எல்லாம் வட மாநிலங்கள் நடக்குது. அதே தமிழகத்தில் நடக்கலை அப்படின்னு நான் முட்டு கொடுக்கல. நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கூட ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் பள்ளிக்கரணையிலேயே ஒரு பெண்மகள் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை செய்யும்போது காரி துப்பிட்டு தான் போகிறார். உங்களையும் தான் துப்புனா, என்னையும் தான் துப்புனா, தமிழ்நாட்டு மக்களையும் தான் துப்பிட்டு போகிறேன், எனக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு யாதவ குலத்தை சார்ந்தவர், கல்யாணம் பண்ணது ஒரு பறையர் குலத்தை சார்ந்தவர், ரைட்டா? அந்த கல்யாணத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணதில் அந்த அம்மாவும் தற்கொலை செய்து கொள்கிறது. ஆனால் இதை வந்து உண்மையிலே வந்து சமூக நீதி என்று சொல்லுகின்ற தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி, இல்லை திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இல்லை மக்கள் அனைவரும் எல்லாருக்குமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் எந்த இடத்திலாவது திராவிட முன்னேற்ற கழகம் சாதியவாதிகளுக்கோ மதவாதிகளுக்கோ ஆதரவாக இருக்கிறதா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக போலீஸ்ல இருக்கிற சாதி வெறியர்கள் இந்த வேலையை பண்றாங்க. இப்ப நீ இன்னொன்னு தெரியுமா? தீவெட்டி அங்க போலீஸ் யார அடிச்சாங்க? எந்த ஜாதிக்காரங்க சமுதாய மக்களை அடிச்சாங்க? தீவெட்டிப்பட்டியில என்னாச்சு? கோயிலுக்குள்ள போகணும்னு தலித் மக்கள் போக முயற்சி பண்றாங்க, கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்? வாங்கப்பா, உங்களை கோயிலுக்கு நாங்கள் கூட்டி போறோம் அப்படின்றதுனா அரசாங்கத்துடைய வேலை.
அரசியல் வேலை தானே. அறநிலைத்துறையுடைய வேலை என்ன? ஆமா. அவங்க என்ன பண்றாங்க, அறநிலைத்துறை கோயிலை வந்து பூட்டு போட்டுட்டாங்க. ஆமா. பூட்டு போட்டு யாரை அடிக்கிறாங்க? இந்த மக்களை அடிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த அடிக்கும் பொழுது அதை வந்து யாரு செயல்படுறாங்கன்னா போலீஸ்ல இருக்கிற சில சாதி வெறியர்கள். அதே நேரத்தில் இதுக்கு முதல்வருக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்றீங்க. வர்றேங்க. அப்ப நீங்க வாங்கங்க, நீங்க சொன்ன நான் மறுத்தா சொன்னேன், அதெல்லாம் கருத்தான பேசியிருக்கிறேன். ஆனா அதே சூழ்நிலையில தமிழகத்தில் இருக்கிற தளபதி ஸ்டாலினோ இல்ல தமிழக முதல்வரோ இல்லை யாராவது இதுக்கு முட்டு கொடுத்து இருக்கிறாங்களா? இல்லை இல்லை. இப்போ எல்லாத்தையும் கைது பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் கூட அறிவிச்சிருக்கிறோம். நாளைக்கு இன்றைக்கி தான் தேதி 7, 8ஆம் தேதி எங்கள் ஆர்ப்பாட்டம் சேலத்தில் நடக்க இருக்கிறது. இதை எதிர்த்து யார் எதிர்த்து நாங்கள் நடத்துகிறோம்? போலீஸ் எதிர்த்து தான் நடத்துகிறோம். அதுக்காக வந்து என்ன செஞ்சீங்க, விடுதலை செஞ்சு கேட்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் கேள்வி. வந்து நீங்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாத கேள்வி கேட்குறீங்க. நாங்கள் கூட்டணி இருந்தாலும் கூட போராடி கொண்டு தானே இருக்கிறோம். இப்போ இதை வந்து செய்யாத வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. நேரம் உங்கள் கேமராவை வந்து முதல்வர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகணும், திமுக ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். அங்கே இருக்கிற இளைஞரணி செயலர்கிட்ட கேட்கணும், ஏப்பா நீங்கள் வந்து திராவிட மாடல்ன்றீங்களே, ஏப்பா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு. எங்கள்கிட்ட வந்து கேட்டு நாங்கள் போராடாமல் இருந்தால் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. நாங்கள் போராட்டம் தொடர்ந்து அதுக்கு தடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறீங்க. சரி, வேங்க வயல். சரி சார், நீங்க அப்படியே வாங்க. வேங்க வயல் என்னாச்சு? அங்க குடிநீர் தொட்டியில மனம் கலந்து 1 வருஷம் ஆச்சு. அங்க முதல்வர் போய் பார்த்தாரா? நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, அதே பார்த்தாரான்னு இங்க ஏன்டேங்க கேட்டுக்கிறீங்க? விடுதலை விடுதலை சிறுத்தைகள் அங்க போய் நாங்கள் வந்து போராட்டம் நடத்தினோம். ஏங்க நீ அதை பேசுறீங்க? கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி என்ற ஒரு பெண்மகள் வந்து ஒரு தலித் இல்ல, அது அகமுடையார் சமூகத்தை சார்ந்த பெண்மகள். அந்த பெண்மகளுக்காக போராடின ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். உங்களுக்கு தெரியுமா? ஒரே கட்சி, வேறு யாருமே போராடல. ஏங்க இப்ப இருக்கிற இந்த விஷயத்துக்கு வாங்க. இப்ப இந்த தீவெட்டி பெட்டியில நீ எல்லாரும் சொல்றீங்களா நான் தான் தமிழர்ன்றீங்களா? ஏன் சீமா அங்க போகல கேட்டீங்களா? ஏன் அண்ணாமலை சொல்ற அவர்களும் இந்துக்கள் தான் சொல்றாங்க, அண்ணாமலை ஏன் அங்க போகல? ஏங்க போகல? ஏங்க எதிர்கட்சி தலைவர் யார் எடப்பாடி ஏங்க போகல? விடுதலை ஆர்ப்பாட்டம் நடத்தலையா? அப்ப தலித்து மக்களுக்கு பிரச்சனைனா ஒன்லி விடுதலை சிறுத்தைகள் மட்டும் போராடணும்னு என்ன இருக்கு? எல்லாரும் தானே போராடணும். இல்ல அப்படி அங்கெல்லாம் கேள்வியை திருப்பாம இங்க வந்துகிட்டு கூட்டணியில் இருக்கிறீங்கன்னா சரி, இங்க கூட்டணியில் எந்த கூட்டணி போய் சொல்றீங்க? நீ வாங்க. நீங்க மட்டும் இல்லைங்க, எல்லா நெறியாளருக்கும் இதே வேலை. நீ கூட்டணியில் இருக்க, கூட்டணி இல்லாம நாங்க போய் தனியா நிக்க சொல்றீங்களா? நான் கேட்க, தனியா போய் விடுதலை தனியா நின்று எத்தனை தொழில் ஜெயிக்க முடியும்? யதார்த்தத்துக்கு வாங்க, பிராக்டிகலுக்கு வாங்க. எங்க மக்களுக்கு அதிகாரம் வேண்டாமா? அந்த பின்னாடி புக்கில் புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார்? அரசியல் அதிகாரம் தான் அனைத்துக்குமே தீர்வுன்றாரு. அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் எது? அரசியல் அதிகாரம். அப்ப அந்த அரசியல் அதிகாரத்தை நாங்கள் பிடிக்க வேண்டும் என்பதற்காக, எங்க மக்களுக்கு விடுதலை வாங்க தர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடுகிறோம். ஏங்க அம்பேத்கருடைய புக்கு நீங்க படிங்க, படிச்சிருப்பீங்க. தொகுப்பு நம்பர் 9 அவர் எழுதுறாரு, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே சாதி கொடுமை அதிகமா இருக்குன்னு. அவரே இருக்கிறாருங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, பொறுங்க, நான் முக்கியமான பேசும்போது தடுக்காதீங்க. அது தொகுப்பு நம்பர் 9 தெளிவா சொல்றாரு, மதுரை மாவட்டம் மேலூர்ல வந்து யாரும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டி மாட்டி போனாலே அடிக்கிறாங்க. யாரு? அம்பேத்கர் 50 எழுதுறாரு. அப்ப எப்படி அவருக்கு வந்து ஒரு தேடி படிச்சிருப்பாரு, தேடி எப்படி புரிஞ்சிருப்பாரு? இங்க இருக்கிற எவனுக்குமே அந்த எண்ணமே இல்லையே. நீங்க கேட்குறீங்க தண்ணியில போய் மலத்தை வந்து கலந்தாங்கன்னு. ஏன் மானக்கேடு இல்லையாங்க? தமிழ்நாடு சொல்ற மானக்கேடு இல்லையா? அப்ப எல்லாரும் போராடி இருக்கணும்ல. சரிங்க, திராவிட முன்னேற்ற கழகம் சரியில்லை, இந்த விஷயத்துல கண்டுபிடிக்க முடியவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு? பாமக என்னங்க பண்ணுது? குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்க வேண்டிய போராடுங்க. இல்ல, குற்றவாளி கண்டுபிடிக்க அரசு தானே சார். நீங்க கூட்டணியில இருக்கிற அந்த அரசு தானே சார் இது நடவடிக்கை. தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், இப்பயும் போராடுவோம். எங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் ஒரு 10 நாள்ல வந்து கண்டுபிடிப்போம், வேங்கவேலுக்கான கண்டுபிடித்து தருவோம். நீதிமன்றமே அவங்களுக்கு வந்து பவுண்டரி வைத்திருக்கு, தெரியுமா தெரியலையா? 1 வருஷம் கழிச்சு நீதிமன்றம் சொன்னதுனால இப்ப இறங்கி வந்திருக்காங்க. நாங்க கண்டுபிடிக்கிறோம். திருச்சியில ஸ்ரீராம ஜெயம் கொலை வழக்கு என்னாச்சு? இது வரைக்கும் கண்டுபிடிக்க, அது மாதிரி இதை கண்டுபிடிக்காம போயிடலாம்ல. விடுதலை உங்களை நம்பி தலித்துகள் உங்களை நம்பி இருக்கிறாங்க. வேற எந்த கட்சியும் இல்ல. நீங்க திராவிட கூட்டணியில ஆளுங்கட்சியில இருக்கிறீங்க. அந்த நடவடிக்கை எடுக்கணும் இல்ல. சரி, இப்ப எலெக்ஷன்ல முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க சொல்லுங்க, இதுக்கு என்ன தீர்வு? என்ன செய்யலாம்? நான் கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டோம்னா எல்லா பிரச்சனை முடிஞ்சிருமா? நான் கேட்கறேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு அதிகாரம் வேணும்னு கூட்டணியில இருக்கிறீங்களா? இந்த மக்களுக்காக தாங்க. ஏன்னா எங்களுக்கு அதிகாரம் வாங்கி நாங்க எங்க தலைவர் என்ன பெருசா விட்டா மிராசா வந்துகிட்டு இருக்காரு. எங்கள் மக்களுக்கான அதிகாரத்துக்காக போராடி இதுக்காக உட்காந்து பேசையாவது முடியுது. இல்லைன்னா தூக்கி உள்ள போட்டுருவீங்க. குண்டாசுன்னு விடுதலை சிறுத்தையிலிருந்து இன்னைக்கு களத்துல எங்க கூட்டணி இருக்கிறாங்க. இது நீ பாராட்டுறீங்களா? ஒரு நெறியாளர், நீ ஒரு நீண்ட அனுபவம் உள்ளவர்ன்றீங்க. இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்கப்பா, நெருக்கமாக இருக்கிறாங்கப்பா. இருந்தாலும் கூட இப்படி ஒரு பெரிய கொடூரமான செயல்பாடு நடந்துருச்சு தீவெட்டி பெட்டியில். அதோட வரலாறு கூட உங்களுக்கு தெரியும். அசோக் குமார்ல ஒரு மாணவன்ல ஒரு இளைஞன், அவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவன்கிட்ட இருந்து அந்த பாயிண்டே ஆரம்பிக்குது.
அந்த பையன் வந்து ஒரு ட்வீட் போட்டு போடுறேன். யாருக்கு தெரியுமா அந்த வரலாறு தெரியுமா? ஒரு ட்வீட்டில் வந்து அன்புமணி ராமதாஸுடைய மனைவியை பற்றி ஒரு தப்பாக போட்டுறேன். அவனை வந்து போலீஸ் தூக்கிட்டு போயிடுது. அதெல்லாம் ரைட்டு தான், ஒரு தப்பு, ஒரு பெண்மகளை வந்து பேசக்கூடாது. தூக்கி போய் அடிச்சிருக்கிறாங்க. அடித்ததுமே அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் எடப்பாடி, அவங்க தலைவரான், எடப்பாடி வந்து ஊர்ந்து தானே போனார், ஊர்ந்து தலைவரானார். அது மாதிரி அன்புமணி ராமதாஸுடைய பெண்கள் அவர்களாம் ஊர்ந்து ஓட்டு கேட்குறான்ற மாதிரி எழுதியிருக்கிறாப்புல. அவனை கூப்பிட்டு வான் பண்ணி விட்டுறணும்ல. அவனை உள்ளே வச்சு ஜட்டியை கலட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க போலீஸ் தாங்க, சாதி வரியும் கொண்டு போலீஸுங்க. அடிச்சதுக்காகத்தான் நாங்க போய் கேட்கிறோம், ஏன்டா அப்படி போய் அடிச்சு கொண்ட போலீஸ் ஏன் ஸ்டாலின் அரசு இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இல்ல அவருடைய கண்ட்ரோல்ல தானே போலீஸ் இருக்கு. கேட்கிற எல்லா போலீஸும் அப்படி இருக்கிறாங்களா? எல்லா இடத்துலயும் நடந்து கொண்டு இருக்கிறதா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதைத்தான் நாங்க சொல்றோம். பாட சோத்துக்கு ஒரு சோது பதம் சார். அதாவது சாதி வெறியர்கள் அதிகமா அந்த காவல்துறையில் இருக்கிறார்கள். அவர்கள் சதி செய்துதான் இதை வந்து நடத்தி கொண்டிருக்காங்க. இதுக்கு ஸ்டாலினுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லன்ற உத்தரவாத சர்டிபிகேட் சான்றிதழ் கொடுக்குறீங்களா? நான் சர்டிபிகேட் வச்சு அடிச்சு நானே இல்ல நீங்க குடுப்பீங்களா? நான் சப்ளை பண்ணி இல்ல நீங்க குடுப்பீங்களா? முதல்வருக்கு இல்ல நீங்க இல்ல முதல்வருக்கு இதுக்கும் எந்த இதுக்கும் சம்பந்தமே இல்ல, அவர் கரெக்டா தான் செயல்பட வேண்டும் உங்களால சொல்ல முடியுமா? கரெக்டாக செயல்பட வேண்டும், செயல்படுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். சாதிய கொடுமைகள் மற்ற மாநிலம் நடந்துச்சுன்னா உட்காந்து பேசக்கூட முடியாதுங்க. இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் களத்தில் வந்து களமாடுகிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாதிய கொடுமையை பண்ணிவிட்டு மாடு குத்தி செத்துட்டேன், இல்லை மலையில் விழுந்து செத்து போயிட்டேன், நான் வரலாறு ஃபுல்லாக ரெக்கார்டோட எங்களுக்கு இருக்குது, இல்லாட்டினா வந்து பாம்பு கொத்தி செத்துட்டேன், அப்படி பல ரெக்கார்டுகளை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து எங்கே எந்த வன்கொடுமை நடந்தாலும் தட்டி கேட்குற அந்த நிலைமைக்கு தான் வரணும். வருங்காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்துக்கு போகும், அப்போ வந்து கேளுங்க. அப்போ வந்து சாதி ஒழிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நீங்கள் ரஞ்சித்து சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னாருன்னா நீங்கள் தனிமைப்பட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஜனநாயகத்தில் வந்து இதுவும் புரட்சி அம்பேத்கர் கருத்தான். தலித்துகள் தனியாக நின்று அவருடைய விடுதலை வென்றெடுக்க முடியாது. தலித்து அல்லாதவரும் உங்களோட கூட்டணியில் இருந்தால்தான், உங்களுக்காக சப்போர்ட்டாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். இது வந்து யதார்த்தமான உண்மை. அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவர் தான், நான் மக்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக. வெண்மணியில் பெரிய கலவரம் நடந்துச்சு 1968 என்று எண்ணுகிறேன். என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து 44 இளைஞர்களை பல்லர் சமூகத்தை சார்ந்த கூலி தொழிலாளிகளில் தீயை எரித்து கொண்டே விட்டாங்க. கொடுமை, ரைட்டா? அந்த கொடுமை நடந்த பிறகு அதுக்கு வந்து ஒரு நாயுடு, ஏதோ கோபாலகிருஷ்ணன் நாயுடு ஏதோ வந்து அவங்க அது குற்றவாளி, அந்த ஆளை தூக்கி உள்ளே போட்டுறாங்க. ஆனால் நீதிமன்றம் எப்படி அதை அவர் விடுதலை செய்துன்னா, அவர் கார் வச்சிருக்கிறாரு, அது வச்சிருக்கிறாரு, இவரெல்லாம் அந்த கொலை செய்வாரா அப்படின்னு சொல்லி வெளியே விட்டுறாங்க. நல்லா கேட்டுக்குங்க. அந்த காலகட்டத்தில் வெளியில் வந்த பிறகு அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார். 6 பேர் சேர்ந்து கொலை செய்கிறாங்க. கொலை செய்தது யாருன்னு தெரியுமா? கொலை செய்தது யாருங்க? வெறும் தலித்தா போய் செஞ்சாங்க. 6 பேர் கொண்டதில் வந்து அதில் முக்கியமான மெயின் ரோலாக இருந்தவர் யார்? அவர் ஒரு பிராமணர். உங்களுக்கு தெரியுமா? அவரோடு சேர்ந்திருந்த மற்றவர் அமல்ராஜன் ஒருத்தர் மட்டும் தலித்து, மிச்சம் 5 பேருமே நான் தலித்துகள். அப்போ ஒரு தலித்துக்கு கொடுமை அடைஞ்சுன்றதுக்காக எதிர்த்து அடித்த ஒரு டீமு, ஒரு ஜனநாயக சக்தி, ஒரு தோழமை சக்தி தான். நீங்கள் அதுக்காக தலித்துன்னு தனியாக ஒரு மூலையில் ஏற்கனவே வந்து சேரியில் கொண்டு போய் தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்தியா பூரா பாருங்கள், சேரின்னு தனியாக இருக்குதா? எங்கேயாவது வந்து சுடுகாடு வந்து பொதுவான சுடுகாடு இருக்கா? அதுவும் இல்லை, அது தனி சுடுகாடுன்னு தான் வைக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலை நாங்களும் தனியாக போயிடுறோம்டா அப்படின்னு போனோம்னா எப்படி விடுதலை வென்றெடுக்க முடியும்? இப்போ ஓப்பனாக பேசணும், வந்து விவாதத்துக்காக பேசலை, யதார்த்தத்தை பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் கவலையும் இல்லை, நீங்கள் எப்படி போட்டாலும் எனக்கு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். தளபதி ஸ்டாலினுக்கு நெருக்கமாக எங்கள் தலைவர் இருக்கிறார். இவ்வளவு இருந்தும் கூட சாதி குடும்பம் இப்படி கேட்டீங்களா, கேள்வியாக அடுக்குனீங்களே, சும்மா என்னை போய் மடக்கிறமே நான் ஓப்பனாக பேசக்கூடிய ஆள் தானே. இவ்வளவு சாதி குடும்பம் நடந்து கொண்டு இருக்குது நம்ம வாழ்கின்ற இந்த தருணத்திலேயே. புரட்சி அம்பேத்கர் சட்டம் இருக்குது, இன்னமும் விடுதலை செய்த வலிமையான ஒரு அமைப்பு இருக்கிறது, இன்னமும் கம்யூனிஸ்ட் இருக்குது, இன்னமும் ஜனநாயகத்தில் எத்தனையோ பேர் இருந்தும் கூட நமக்கு வந்தது கொஞ்சம் செய்திங்க, வராத செய்திகள் 1000 செய்திகள். என்ன சாதி குடும்பம் நடக்குது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது எல்லாமே அவன் மைண்டில் இருக்குங்க. அவளை சீக்கிரத்தில் இதை போல அழித்தொழிக்க முடியாது. இதுக்கு வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்ததே அழித்தொழிக்க முடியும். வெறும் வந்து விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ உங்களை மாதிரி தோழமை சக்திகள், தலித்தா நான் தலித்தா எனக்கு தெரியாது, உங்களை மாதிரி ஜனநாயக சக்திகள், தோழமை சக்திகள் உணரணும். டே அவங்க பாவம்டா, அவனை நம்மளை மாதிரி மனுஷனாக பிறந்திருக்கான், அவனுக்கு எல்லா அடிப்படை உரிமைகள் இருக்குது, அப்போ அவனை கைதூக்கி விடுவோம் அப்படின்றதான் ஜனநாயகத்தின் பண்பு. அதுக்கு பேர் தான் சமூக நீதி. இதை எத்தனை பேர் உணர்ந்தான்னு யாரு கண்டா? இதெல்லாம் நான் இது என்னோட கருத்து இல்லைங்க. இது எல்லாமே புரட்சி அம்பேத்கருடைய தத்துவம் தான், கோட்பாடு தான். நீ தனிமைப்பட்டு போகாதே, அவன் ஏற்கனவே உன்னை தனிமைப்படுத்திட்டான், உனக்கு குளத்தில் தண்ணி எடுக்க விட மாட்டேன், கோயில் கும்பிட விட மாட்டேன், உன்னை செருப்பு போட்டு போட விட மாட்டேன், இவ்வளவு இருக்கும்போது ஏன் நீ தனித்து போகிற? அவங்களோட போய் கலந்து கொண்டு அதில் இருக்க நல்ல சக்தியை வைத்து விடுதலையை வாங்கிக்கொள்
அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சார் அதில் தாங்க பயணிக்கிறேன் பிரதர். நான் இதுக்கு விவாதத்துக்கு வரல, உங்கள் இன்டர்வியூ நீங்கள் எப்படியுமே போட்டுக்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் சொல்கிறது முக்கியமான கருத்து என்னவென்றால், நாங்கள் ஏற்கனவே இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல பொதுவான ஒரு இது சொல்லுங்கள், சுடுகாடு இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உடனே நான் ஆபாயிடுறேங்க, ஒன்றுமே நான் பேசலைங்க, நான் இதோட இன்டர்வியூ முடிச்சுக்கிறோங்க. இல்லை இல்லை, அப்போ ஏங்க அப்படி இருக்குது? ஏன் அப்படி இருக்கு? அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் பொறுப்பா? நான் கேட்கிறேன். இல்ல அதுல நீங்க அங்க கூட்டணி வச்சு நீங்க உருவாக்கலாம். என்னங்க செய்ய முடியும் சொல்லுங்க பிரதர். பிராக்டிகலா வாங்க. திமுக அரசு வந்த பிறகு நீங்க ஆணவ கொள்கை சங்கத்தமிழ் விவரமா பேசினா இந்த ஆணவ கொள்கை அதிகமா நடக்குது. ஜாதி இதுக்கு ஜாதி தலித்து இதுபடிய வன்கொடுமை சட்டத்துல ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள போடல? இது நீங்க கேட்டீங்களா? இதுக்கு வந்து எப்படின்னா, இந்த சீதைன்னு ஒரு அம்மா இருந்துச்சு அந்த காலத்துல, வரலாறு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா போய் யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா குற்றம் இல்லை, அந்த அம்மா குற்றம் இல்லை. நீ ஒழுங்காக மனைவியை பாதுகாத்து உனக்கு வைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, ரைட்டாக? அது போயிடுச்சு. அங்கேருந்து போராடி கொண்டாந்துட்டேன், ரைட்டு. கொண்டாந்து முடிச்சதுமே நீ தீ குளிச்சாதே நம்புவேன், நான் கூட நம்புவேன். ஆனால் மக்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. நான் யதார்த்தமான கேள்வி கேட்குறேன். சீதையை வந்து நீ சந்தேகப்பட்டு நீ கேட்குறீங்க. நீ உன் மனைவியை விட்டு நீ பல ஆண்டுகளாக காட்டுக்குள்ள தெரிஞ்சு நீ ஒழுக்கமாக இருந்தியா? அப்போ நீ எவனாவது கேள்வி கேட்டுருக்கானது? இல்லை, நீங்கள் இவ்வளோ கூட்டணியிலேயே இருக்கிறீங்களா? ஏன் அந்த கூட்டணியில இருக்கிறீங்க, வெளியே வர வேண்டியது தானே? எந்த கூட்டணி? இல்ல திமுக கூட்டணி இவ்வளவு தலித்து மக்களுக்கு இவ்வளவு இன்னல்கள் படுகொலைகள் அரங்கேறுது, நீங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. நீங்க அந்த கூட்டணி வர வேண்டியது தானே? தனித்து வேற கூட்டணி இல்லையா உங்களுக்கு? எங்க இந்தியா பூரா நடக்குதுன்னு நான் ரெக்கார்டு சொல்லி இருக்கேன். இல்ல இருக்கு, தமிழகத்து அதிகமா இருக்கு சார். பொறுங்க என்னமோ வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது, அது விடுதலை சிறுத்தைகள் அமைதியா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பில்டப் பண்ணி நீங்க பேசுறீங்களே. இங்கே பாருங்க, ரெக்கார்டு இருக்குது, எத்தனை கொடுமைகள், எத்தனை வரலாறு நடந்து கொண்டு இருக்குது. எல்லாம் கேட்குறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்குங்க. ஏதோ ஒன்று இந்தியா லெவலில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். அதை வந்து நீங்கள் பாராட்டி பரவாயில்லடா விவரமாக கேட்குறீங்க, தொடர்ந்து முன்னேறுங்க. என்சிஆர்பியோட ரிப்போர்ட்டை என்ன சொல்லுது? 20 விழுக்காடு வந்து அது 25 விழுக்காடு அதிகமாக இருப்பதே உத்தரப்பிரதேசம் சொல்லி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள். 1968 கீழ் வெண்மணி, 1981 பூலானி தேவி படுகொலை உத்தரப்பிரதேசத்தில், 1990 ரன்வீர் சேனா பீகாரில் பயங்கரமான ஒரு அழிவு நடக்குது, 1996 பாதானி டோல படுகொலை பீகாரில், அதே ரன்வீர் சேனான்ற ஒரு அமைப்பு ஏறக்குறைய ஒரு 30 SC ST மக்களை கொலை செய்யுது. 1997 நம்ம மேலாவளவு, அதற்கு முன்னாடி 1991 சென்னகரம்பட்டி, அதே நேரத்தில் 97 இமாச்சல் பூர் அப்படின்ற இடத்துல 58 தலித்து மக்களை கொலை செஞ்சிருக்கிறாங்க. பார்த்துக்கிறேன். 97 டிசம்பரில். 2012 நீ எல்லாருக்கும் தெரிஞ்ச 2011 மரக்கான கலவரம் யாரு எந்த ஆட்சிங்க சொல்லுங்க? 2012 தருமபுரி கலவரம் எந்த ஆட்சி? அதிமுக ஆட்சியில. பொறுங்க, இது வந்து நீ கட்சி ரீதியாக கொண்டு போக முடியாதுங்க. இந்த மக்களே அப்படிதான் இருக்காங்க. 2016 ரோஹித் வெமுலா தற்கொலை செய்யறேன், அதுக்கு வரலாறு பேருமோ பயங்கர பிட்ட போட்டுக்க. 2018 இது தலித் போராட்டங்களால ஜனவரி 1 அந்த இது 2018 அதில் என்ன பண்ணுறாங்கன்னா பல பேர் அடித்து கொலை பண்ணுறாங்க அங்கே மகாராஷ்டிரத்தில். 2018 ஏறக்குறைய அந்த சாதி உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலையா? அப்படி சங்கத்தமிழ் சொல்லல இல்ல. சங்கத்தமிழ் என்ன சொல்றேன்னா, இந்தியாவில் பூரா இது மாதிரி சாதிய வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது. இதை வந்து நம்ம இந்தியா லெவலில் ஒழிப்பதற்கான வேலைகளை செய்வோம். தமிழ்நாட்டில் குண்டு சட்டி இல்ல, தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டு அப்புறம் அங்க போகலாம் சார். தமிழ்நாட்டில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீங்களா? நடவடிக்கை எடுப்பதற்கான போராட்டங்களை தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் நீங்களும் பங்கு பெற்று ஜெம் டிவியில் பரப்புங்க, மக்களை அரசியல்படுத்துங்க. தனிப்பட்ட ஒரு மனிதன் திருந்துறதை விட அந்த சமூகமே திருந்தணும்னா தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். பிரச்சாரத்தில் வந்து நீ வெறும் புக்கில் வைக்கக்கூடாது, தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு. ஒவ்வொரு மனிதனும் உணரணும், சமூக நீதினு ஒன்று இருக்குடா, மனிதனை மதிக்கணும்டான்னு. சும்மா ஒரு சட்டத்தை போட்டோ ஒரு திட்டத்தை போட்டோ ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சாரம் தொடர்ந்து செய்யணும். சார் உங்கள் கொள்கை வெற்றியடைய ஜெம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி.